23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரக்கூடிய நிலையில் அதற்குள்ளாக என்டிஏ கூட்டணியை உறுதி செய்வதற்கான பணிகளில் பாஜக மும்முரம் காட்டி வந்த நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். தற்பொழுது டிடிவி தினகரன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் வருகை தந்திருக்கிறார். இங்கே பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து இருக்கிறார். தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் இல்லத்திலிருந்து கிளம்பிய போதே கூட்டணி என்பதை இறுதி செய்யக்கூடிய வகையில் தான் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். தற்பொழுது அதனை கையெழுத்திடக்கூடிய வகையில தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் டிடிவி தினகரன் மற்றும் அமமுக கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலும் முக்கிய நிர்வாகிகள் வானதி சீனிவாசன், எல்முருகன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்போதைய சந்திப்பு என்பது ஒரு கூட்டணியை இறுதி செய்தால் எப்படி இரண்டு தரப்பும் ஒரு மரியாதைகள் இருக்கமோ அது போன்ற ஒரு சந்திப்பாக தான் இது நிகழ இருக்கிறது. மேலும் கூட்டணி கையெழுத்தாகும் என்ற எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. இதற்கிடையே தான் இந்த கூட்ட சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய என்டிஏ பொதுக்கூட்ட நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். வரும் 23ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றக்கூடிய வகையில அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள், இபிஎஸ், அன்புமணி ராமதாஸ், மேலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர், அதே போல ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பலரையும் கூட அவர்கள் மேடையேற்ற திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில தான் கூட்டணியை இன்னும் விரிவுபடுத்தி மற்றவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவர்களையும் மேடையேற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய திட்டமாக இருந்து கொண்டிருந்தது. அதற்கேற்ற வகையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சமீபத்தில் கூட டெல்லி சென்று டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய தலைமையை கொண்டு சந்தித்து பேசியதாகலாம் நமக்கு தகவல்களாக வந்திருந்தது. அந்த வகையில தான் கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு இருந்தது. தற்பொழுது அந்த கூட்டணியை மீண்டும் என்டிஏ கூட்டணியை டிடிவி தினகரன் உறுதி செய்து இருக்கிறார். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏ கூட்டணியில் தான் அங்கம் வகித்திருந்தார். அவருக்கு 2 தொகுதிகளானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மக்களவை தொகுதி தேர்தலில் திருச்சி, தேனி ஆகிய 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் என்டிஏ தரப்பில் அமமுக கலந்து கொண்டு அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த போட்டியிட்டு இருந்தார்கள். இதற்கிடையே சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்புதான் கூட்டணியில் ஏற்பட்ட அந்த முரண்பாடு காரணமாக, கருத்து மோதல் காரணமாக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேறுவதாக அறிவித்தார். கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு நயினார் நாகேந்திரன், அதிமுக 2 தரப்பையுமே பல்வேறு விமர்சனங்களையும் கூட 2 தரப்பின் மீது முன்வைத்திருந்தார். இதற்கிடையே மீண்டும் அவரோடு பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுடைய சமூக வாக்குகள் என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடிய நிலையில அவரினுடைய தேவை என்பது என்டிஏ கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவரோடு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. எப்படியாவது அவரை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய ஒரு திட்டமாகவே இருந்து கொண்டிருந்தது. அதற்கேற்ற வகையில் தான் அவர் கூட்டணியை விட்டு வெளியே சென்றிருந்தாலும் கூட மீண்டும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தற்பொழுதுதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் தனியார் ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ஹோட்டலில் வைத்து பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தினகரன் பேச இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள், வழக்கமாகவே கூட்டணி அமைகிறது என்றால் ஏற்கனவே தொகுதிகள் தோராயமாக முடிவு செய்யப்பட்டுவிடும். 7 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது, தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது 1 or 2 கூட குறைய இருக்கலாமே தவிர ஏறத்தாழ அந்த தொகுதி பங்கீடு என்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் கூட்டணிக்குள் வழக்கமாக வருவார்கள். அந்த வகையில தான் தற்போதும் இந்த நிகழ்வுகளானது அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த வகையில தான் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு கூட இல்லத்திலிருந்து புறப்பட்ட டிடிவி தினகரன் கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையில தான், அறிவிக்கக்கூடிய வகையில தான் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது அவர் பேசுகையில் மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி வந்து அமையும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது, அதற்கு அமமுக உறுதுணையாக இருக்கும், அம்மாவினுடைய ஆட்சி அமையும், எங்களுக்குள்ள இருப்பது பங்காளி சண்டைதான் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். மேலும் பியூஷ் கோயல் அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே அவர் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் சேர்வதையும் கூட உறுதியாக அறிவித்து விட்டார். இருப்பினும் தற்பொழுது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பானது இரண்டு தரப்புக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். டிடிவி தினகரன் வந்த நிலையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், எல் முருகன் உள்ளிட்டோர் எல்லாம் டிடிவி தினகரனை விடுதிக்கு வெளியேயே சென்று அவரை வந்து வரவேற்று இருக்கிறார்கள். தற்பொழுது பியூஷ் கோயலோடு சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக பியூஷ் கோயல், மேலும் பாஜக மாநில நிர்வாகிகள், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அமமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் இவர்கள் எல்லாம் இதுல வந்து பங்கேற்று இருக்கிறார்கள். தற்போது நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது முக்கியமாக ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு என்றே சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே திரைமறைவில் அனைத்துமே பேசப்பட்டு விட்டது. இருப்பினும் இது பொதுவெளியில் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம், நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில நடைபெறக்கூடிய ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கூட்டணி கையெழுத்தாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. அந்த வகையில தான் தற்போதைய சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல கட்டங்களாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் வரக்கூடிய 23ஆம் தேதி இபிஎஸ் உள்ளிட்டோர் எல்லாம் மேடை ஏறக்கூடிய நிலையில டிடிவி தினகரனும் அந்த மேடையை வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எனவே மற்ற கட்சிகளோடும் தற்போது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில மற்ற கட்சிகளோடும் பாஜக தலைமை வந்து தொடர்ந்து பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. தேமுதிக தரப்புடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்பதாகவும் அதற்கு அதிமுக தலைமை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இதற்கிடையே இன்றும் நாளையும் தொடர்ந்து தேமுதிகவோடு அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று 23ஆம் தேதி அவர்களையும் மேடை ஏற்றுவதற்கான முயற்சிகளும் கூட ஒரு புறம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தான் டிடிவி தினகரன் தற்பொழுது மீண்டும் என்டிஏ கூட்டணியில் வருகை தந்திருக்கிறார். சமீபத்தில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி இருந்தார். ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரனும் சரி, இரண்டு பேருமே கூட்டணியில் இருந்து வெளியேறி இருந்தார்கள். அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களே போல அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கான ஒருவர் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மக்கள் அறிந்த ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் என்டிஏ கூட்டணியில் இல்லை என்பது பின்னடைவாக தான் வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையே எப்படியாவது அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பாஜக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் மேற்கொண்டு வந்தார்கள். ஒரு புறம் அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இரண்டு பேருக்கும் வந்து அந்த கருத்து மோதல்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருந்தது. டிடிவி தினகரன் பொதுவெளியில் வந்து இபிஎஸ்ஐ நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு இடங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். இதற்கிடையே அவர் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் செல்வாரா, இப்படியெல்லாம் விமர்சனம் முன்வைக்கிறாரே, அவர் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணிக்குள் செல்வாரா என்றெல்லாம் பல்வேறு விவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே தான் தற்போது அதனை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில டிடிவி தினகரன் சில விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார். எங்களுக்குள் இருப்பது பங்காளி சண்டைதான், அம்மா ஆட்சி வர வேண்டும், மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி வர வேண்டும், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். மேலும் நாம் எழுப்பக்கூடிய சந்தேகம், எப்படி அதிமுகவை அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு தானாகவே எழுந்துவிடும். எனவே அதற்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில அவர் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். இத்தகையான ஒரு நிலையில்தான் அவர் வந்து மீண்டும் கூட்டணிக்குள் வந்து வருகை தந்திருக்கிறார். 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் என்டிஏ கூட்டணியில் சார்பில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அவரும் கூட அந்த காலகட்டத்தில் 2024 பெரிய அளவில் தொகுதிகளை அவர் வந்து எதிர்பார்க்கவில்லை. 2 கிடைத்தாலே போதும் என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவருக்கு 2 தொகுதிகளானது கொடுக்கப்பட்டிருந்தது.
தேனி, திருச்சி ஆகிய 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. தேனியில் அவர் போட்டியிட்டு இருந்தார். அதில் நல்ல வாக்குகளை கூட அவர் பெற்றிருந்தார். இதற்கிடையே தற்பொழுது மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் இரட்டை இலக்கங்களில் கேட்டு வருவதாகவும், இருப்பினும் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெறும் என்றும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 7+1 அதாவது 7 சட்டமன்ற தொகுதிகள் மேலும் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்பது கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் இதில் 1-2 கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே தான் தற்பொழுது டிடிவி தினகரன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த பியூஷ் கோயல் உடனான அந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார். மாநில நிர்வாகிகள், பாஜகவின் மாநில நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதிக்கு வருகை தந்த டிடிவி தினகரன் அவர்களை நயினார் நாகேந்திரன் வெளியே சென்று வரவேற்று தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த அரங்கில் அந்த கூட்டமானது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அவர்கள் ஆலோசிக்கப்படலாம். ஒன்று, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. மேலும் என்ன மாதிரியான வியூகங்களை எல்லாம் முன்வைக்கலாம், எவ்வளவு தொகுதிகள், முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே டிடிவி தினகரன் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை, அமமுக வேட்பாளர்களை அவர் அறிவித்து விட்டார். முக்கியமாக தென் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழன் அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அமமுகவில். அவர் வேட்பாளராக அறிவித்திருந்தார். இப்படி ஒரு 11 தொகுதிகளுக்கு அமமுக சார்பில் ஏற்கனவே டிடிவி தினகரன் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார். எனவே அத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களும் கூட ஒருபுறம் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே வெளிப்படையாக 11 தொகுதிகளுக்கு தன்னுடைய வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டு அறிவித்து விட்டார். இதற்கிடையே இந்த மாதிரியான விஷயங்களும் கூட அவர்கள் பேசப்படலாம். மேலும் தேர்தல் பணிகள் ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 மாதங்களுக்கு முன்பே, தேர்தலுக்கு 10 மாதங்களுக்கு முன்பே பாஜக அதிமுக அந்த கூட்டணியை அறிவித்து விட்டது. இவர்கள் 2 பேரும் பொருந்தா கூட்டணி என்றெல்லாம் சொன்னார்கள். இருப்பினும் அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு ஜெல்லாகி தற்பொழுது பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் அமமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை அந்த மறைமுக விமர்சனங்கள் என்று இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய, அதாவது கூட்டணி, என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் பாஜக தரப்பை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இன்னும் எடப்பாடி பழனிசாமியை முழுமனதாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் புரிய வருகிறது. எனவே இவர்கள் 2 தரப்புக்கும் எப்படி ஜெல்லாகும், இவர்கள் அறிவிக்கக்கூடிய அமமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் எப்படி அதிமுக பணியாற்றும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள், அடுத்தடுத்த கட்ட பணிகள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அவர்கள் விவாதிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது. இதற்கிடையே தான் தற்பொழுது டிடிவி தினகரன் வருகை தந்து பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து பேசி வருகிறார். இன்றைய தினம் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏனென்றால் 23ஆம் தேதி பிரதமரினுடைய நிகழ்ச்சியில் டிடிவி தினகரன் பங்கேற்பார். அதற்கேற்ற வகையில் இன்றைய தினம் கையெழுத்தாகும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.